Hi friends, today நம்ம சேனல்ல 11th bookல இயல் 7ல உள்ள இலக்கணம் தான் பார்க்குறோம். இலக்கணத்தோட டைட்டில் பாருங்க, ஆக்கப்பெயர்கள். உள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்கப்பெயர்கள் அப்படினா என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காரண பெயர்கள், இடுகுறி பெயர்கள் அப்படினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Actually இத நம்ம வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம். அந்த வீடியோவும் வந்துட்டு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அப்பதான் காரண பெயர்னா என்ன, இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நிறைய பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா பொருட்களுக்குமே அதோட பெயர்கள் வந்து நம்ம ஒரு காரணத்தோட வைக்கிறது கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஒரு பெயரை வச்சு நாம பண்ணிட்டு இருக்கோம். காரண பெயர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரும்பலகைன்னு எடுத்துக்கோங்க. கரும்பலகைன்னு ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா அந்த இது வந்து கருப்பா இருக்கும். ஒரு பலகையில செஞ்சு கருப்பு பெயிண்ட் அடிச்ச ஒரு இதுதான் கரும்பலகை. இது வந்து காரண பெயர். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில திங்ஸுக்கு வந்து காரணத்தோட பெயர் வச்சிருப்பாங்க. ஒரு சில திங்ஸுக்கு வந்துட்டு பெயர் வந்து காரணத்தோட அமைஞ்சிருக்காது. இந்த மாதிரி காரணம் இல்லாம நம்ம பெயர் வைக்கிறத இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஆக்க பெயர்கள் வந்து என்ன அப்படின்னா காரண பெயரும் இருக்கலாம், இடுகுறி பெயராகவும் இருக்கலாம். நம்ம புதுசா உருவாக்கிக்கிற பெயர்களை தான் வந்து ஆக்க பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நம்ம ஃபுல்லா ஃப்ரீஃபா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருள்களுக்கும் நம்ம ஏதோ ஒரு பெயர் வச்சுதான் அழைச்சிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்மளோட முன்னோர்களும் வந்து ஒரு சில பொருட்களுக்கு காரணம் கருதியும் பெயர் வச்சிருக்காங்க, காரணம் இல்லாமலும் இடுகுறி பெயர்களை வைத்திருக்காங்க. காரணம் கருதி வைக்கப்படும் பெயர் வந்து காரண பெயர், காரணம் இல்லாமல் வைக்கப்படும் பெயர் வந்து இடுகுறி பெயர். பாருங்க, இலை, மண், கல், நாற்காலி, காற்றாடி அப்படின்னு நம்ம பொருட்களை வந்து திரும்ப நினைவுக்கு கொண்டு வர்றோம். அப்படி பண்ணும் போதுல இப்போ நாற்காலி எடுத்துக்கோங்க. இப்போ நாற்காலி அப்படின்னு எடுத்தோம்னா ஏன் அதை நாற்காலின்னு சொல்றாங்க? 4 கால்களை உடையதுனால அதை வந்து நாம நாற்காலின்னு சொல்றோம். ஆனா இப்போ வந்துட்டு கால் இல்லாமே வந்துட்டு உள்ள சேர்ஸ், சோஃபாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நாற்காலி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ முன்னோர்கள் வந்து 4 கால் உடையதுனால அதை நாற்காலின்னு சொன்ன காரண பெயரை காலப்போக்கில் அது வந்து இடுகுறி பெயரா மாறிடுச்சு. இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காலச்சூழலுக்கும் ஏற்ற மாதிரி நம்மளோட பெயர்களை வந்து புதுசா வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது வந்து இடுகுறியாவும் இருக்கலாம், காரண பெயராகவும் இருக்கலாம். இந்த மாதிரி புதுசா வைக்கக்கூடிய பெயர்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆக்க பெயர் அப்படின்னு சொல்றோம். ஒரு பழமொழி பாருங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்றது பழமொழி. இதுல வந்து ஆத்திரம் அப்படின்றது வந்து என்னது? ஆத்திரமா இருக்கிற ஒருத்தனை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதுல காரன் அப்படின்ற விகுதி சேர்ந்து ஆத்திரக்காரன் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து உருவாக்குது. ஓகேவா? இந்த ஆகு பெயர்கள் வந்து எப்படி வரும், அதோட விகுதிகள் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்க. பெயர்ல முடியும், அப்படி இல்லைன்னா வினை சொற்களை வந்து விகுதியா சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்களை தான் ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி பெயர் சொற்களை வந்து ஆக்க பயன்படும் விகுதிகளை ஆக்கப்பெயர் விகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆக்கப்பெயர் விகுதிகள் என்னென்னு பாருங்க. காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆழி, தாரர், மானம். இந்த ஆக்கப்பெயர்கள்ல உள்ள விகுதிகள் தான் வந்து தனிச்சிறப்பு இருக்கு விகுதிகளுக்கு. ஏன் அப்படின்னா தமிழ் சொற்களோட இந்த மாதிரி விகுதிகள் வந்து சேரும் போது நமக்கு நிறைய புதிய சொற்கள் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கு. அதனால தமிழோட சொற்களஞ்சியம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்ப ஆக்கப்பெயர்கள் தான் வந்து பேச்சு வழக்குல நம்ம அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்க, மலர்ந்த மலரை கண்டு வாடினால் பூக்காரி. இதுல பாருங்க, பூக்காரி அப்படின்னு நம்ம யார சொல்றோம்? பூ விற்கிற ஒரு பெண்ணை தான் நாம வந்து பூக்காரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல ஆரி அப்படின்ற விகுதி வந்திருக்கு. இதுதான் வந்து ஆக்கப்பெயர் விகுதி. ஓகேவா? அதையும் தாண்டி நம்ம நெசவாளி, நெசவாளர், உழைப்பாளி, உழவாரல், உழைப்பாளர், இந்த மாதிரி சொற்களும் வந்துட்டு இப்போ நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு
ஆக்கப்பெயர் விகுதிகளும் இருக்குது. இப்போ ஆக்கப்பெயர் விகுதிகளை வச்சு நம்ம ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வண்டிக்காரன், சினிமாக்காரன், மாட்டுக்காரன், வீட்டுக்காரன், ஆட்டோக்காரன் இப்படின்ற காரன் அப்படின்ற ஒரு விகுதியை சேர்த்து ஆக்கப்பெயர்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க. இதே மாதிரி அறிவியல், திறமைசாலி, கோணைத்தனம், சமத்துவம், பெண்ணியம், பேச்சாளன், ஏற்றுமதி இந்த சொற்களுமே வந்துட்டு ஆக்கப்பெயர் சொற்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதில் ஆக்கப்பெயர் சொற்கள்னா என்னவா இருக்கணும், ஆக்கப்பெயர் விகுதிகள் வந்து சேர்ந்திருக்கணும். அப்போ இதில் என்னென்ன விகுதின்னு பாருங்க. அறிவியலுக்கு இயல் ஆக்கப்பெயர் விகுதி, திறமைசாலிக்கு சாலி ஆக்கப்பெயர் விகுதி, கோழைத்தனத்துக்கு தனம் ஆக்கப்பெயர் விகுதி, சமத்துவத்துக்கு துவம் ஆக்கப்பெயர் விகுதி, பெண்ணியத்துக்கு இயம் ஆக்கப்பெயர் விகுதி, பேச்சாளனுக்கு ஆளன் ஆக்கப்பொருள் விகுதி, ஏற்றுமதிக்கு மதி, இந்த விகுதி எல்லாமே ஆக்கப்பெயர் விகுதிகள். இந்த மாதிரி ஒரு சில லெட்டர்ஸ் கொடுத்தா அதில் விகுதிகள் ஆக்கப்பெயர் விகுதிகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குரங்காட்டி, இதில் காட்டி அப்படின்றது ஆக்கப்பெயர். வண்டி ஓட்டி, இதில் ஓட்டி. பழந்தின்னி, இதில் தின்னி. வாயாடி, இதில் ஆடி. குடித்தனம், இதில் தனம். நீதிமான், மான், இது எல்லாமே வந்துட்டு ஆக்கப்பெயர் விகுதிகள். இந்த ஆக்கப்பெயர் சொற்கள் வந்து ஈற்றில் நிற்கும் விகுதியை கொண்டு நாம் மூணாக பிரிக்கலாம். அதாவது ஆக்கப்பெயர் சொற்களை அதோட விகுதிகளை வச்சு நாம் 3 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னு பாருங்க. பெயரோடு சேரும் விகுதிகள், ரெண்டாவது வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள், மூன்றாவது பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள். இப்போ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம ஃப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பெயருடன் சேரும் விகுதிகள். அது என்னென்ன பெயருடன் சேரும் பாருங்க. காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், இது எல்லாமே வந்துட்டு பெயருக்கு பின்னாடி சேரும் விகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வண்டிக்காரன், சமையல்காரர், வேலைக்காரி, பணியாள், ஆணையாளர், குற்றவாளி, விண்ணப்பதாரர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இது வந்துட்டு காரன், காரி, காரர் ஆகிய ஆக்கப்பெயர்களுக்கு வந்து ஆக்கப்பெயரோட விகுதிகள் உடைமை, உரிமை, உறவு அல்லது தொடர்பு, தொழில் அல்லது ஆளுதல் அப்படின்ற 4 பொருட்கள்ல வரும். இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்லேயே வந்து இந்த 4 பொருட்களை நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. வீடு கூட்டல் காரன், வீட்டுக்காரன், அந்த வீடு வந்து அவனுடைய உடைமையான பொருள். ஸோ அதனால உடைமையை குறிக்குது. தமிழ்நாடு கூட்டல் காரி, தமிழ்நாட்டுக்காரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு உரிமையான ஒருத்தவங்க, அதனால இங்கே உரிமையை குறிக்குது. உறவுக்காரர், இதில் பாருங்க உறவு, அவங்க வந்து நமக்கு சொந்தக்காரங்க, அதனால நாம உறவுக்காரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து உறவு குறிக்குது. அடுத்து பாருங்க, தோட்டம் கூட்டல்காரர், தோட்டக்காரர், இது வந்து அவங்களோட தொழிலை குறிக்குது. அடுத்த பாருங்க, தொழிற்பெயர் விகுதிகளோட ஆளர் அப்படின்ற ஆக்கப்பெயர் வந்து விகுதி சேர்ந்து சில சொற்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஆட்சி, ஆட்சியாளர். அது மாதிரி தொழிற்பெயர் விகுதி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சி, அல், தி, மதி, வை, உ, பு, இது எல்லாமே வந்து தொழிற்பெயர் விகுதி. இந்த தொழிற்பெயர்களோட ஆளர் அப்படின்ற ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து ஆக்கப்பெயரா மாறி இருக்கு. அது என்னன்னு பாருங்க. ஆட்சியாளர், செயலாளர், செய்தியாளர், இறக்குமதியாளர், பார்வையாளர், தேர்வாளர், அழைப்பாளர். இதே மாதிரி ஆளர், ஆளி, இந்த 2 விகுதியுமே வந்துட்டு 2 பாருக்குமே, அதாவது ஆண்பால் பெண்பால் 2க்குமே வந்துட்டு பொது பெயரா வரும். அது என்னென்னு பாருங்க. உதவியாளர், காப்பாளர், மேலாளர், கண்காணிப்பாளர், தயாரிப்பாளர். அதே மாதிரி ஆளி எந்தெந்தக்கெல்லாம் வந்து பாருங்க. நெசவாளி, முதலாளி, தொழிலாளி, பயனாளி, கூட்டாளி. அதாவது என்ன அப்படின்னா ஆண்பால் பெண்பால் இது 2த்துக்குமே வந்துட்டு இந்த ஆளர், ஆளி அப்படின்றது பொதுவாக வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நெசவு தொழில் செய்கிறவங்கள நம்ம நெசவாளின்னு சொல்கிறோம். இதே ஆண் செஞ்சாலும் அவங்கள வந்து நம்ம நெசவாளின்னு தான் சொல்லுவோம், பெண் செஞ்சாலும் அவங்கள நெசவாளின்னு தான் சொல்லுவோம். இதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி உழவு தொழில் செய்கிறவங்கள உழவாளின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, வினையுடன் எச்சத்துடன் சேரும் விகுதிகள்.
வினை கடைசி வந்து வினையில முடிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எச்சம், அதாவது முடிவடையாம இருக்கிறது தான் நாம எச்சம் அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுத்துலயும் சேர்ற விகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு மானம் அப்படின்ற விகுதி வந்து சேர்ந்து ஒரு புதிய சொல்ல உருவாக்குது. அடைமானம், கட்டுமானம், தேய்மானம். அடுத்து பாருங்க, பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள். அதாவது ஒரு பெயர் சொல்ல அடுத்து வர விகுதிகளை தான் நாம வந்து பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள். வினைனா வினை சொல்லுக்கு அடுத்து வர விகுதி. எடுத்துக்காட்டு பாருங்க, அச்சு கூட்டல் அகம் அச்சகம். வினையுடன் சேர்ந்து வரும் விகுதிகள் என்னன்னு பாருங்க. வினை பயில், பயிலுதல் அப்படின்றது ஒரு செயலை குறிக்கும். அகம் அப்படின்றது விகுதி, ஸோ பயிலகம். இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆக்கப்பெயர் சொற்கள் வந்து நிறைய இருக்குது. இது வந்து ஆக்கப்பெயர்கள் வந்து புதிய புதிய சொற்களை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறதுனால மொழி வளர்வதற்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கண தேர்ச்சிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆக்கப்பெயர்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆக்கப்பெயர்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சா போதும். இதில் பாருங்க, புத்தகம், இதில் விகுதி வந்து அகம்னு வந்திருக்கு. ஆணையாளர், இதில் விகுதி ஆளர்னு வந்திருக்கு. அழைப்பாளர், இதுலேயும் ஆளர் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, கூட்டாளி, இதில் ஆளி வந்திருக்கு. உதவி ஆள், இது வந்து ஆள்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, மேலாளர், ஆளர்னு வந்திருக்கு. முதலாளி, இதில் ஆளின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நாம் வந்து ஆக்கப்பெயர்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.